வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். வெல்கம் டு த இந்து ஃபிலிம்ஸ், ஐஎஃப்டிவி நியூஸ், ஐஎஃப்டிவி ஹிந்தி, ஐஎஃப்டிவி கன்னடா. நம்ம இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் இருக்கோம். ஸோ 2024 முடிஞ்சு 25 வரப்போகுது. இந்த வருடம் மட்டும் 300 திரைப்படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் வெற்றி பெற்ற படங்கள், அபோவ் ஆவரேஜ் படங்கள், ஆவரேஜ் படங்கள் அப்படின்னு நம்ம கணக்கு பார்க்கும்போது தோராயமாக 3500 கோடி நம்ம சினிமா மூலியமாக நமக்கு ரொட்டேட் ஆகிருக்கு. அதில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 16% தோராயமாக சொன்னோம்னா இந்தியனுடைய பொருளாதாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சினிமா ஒரு முக்கிய பங்கு அந்த பொருளாதாரத்தில் இருக்குது. இந்த புது வருடம் விஷ் யூ வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திரையுலகத்தில் இன்னைக்கு இந்திய லெவலில் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை இந்திய சினிமாக்கள் கொடுத்தாலும் சினிமாவுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் ஒரு படத்தை எடுத்து முடித்து நம்ம சென்சார் பண்ணுறதுக்கு போகும்போது நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னமும் அந்த சென்சார் ஸ்கிரிப்டை நம்ம பவுண்ட் பண்ணி இவ்வளோ காப்பீஸ் வேணும், அவ்வளோ காப்பீஸ் வேணும், எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆகி போயிட்டது. அதனால் சென்சாரும் ரொம்ப சிம்பிளாக சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் டக்குன்னு அவங்க பார்க்க வேண்டியது டபுள் பாசிட்டிவ் பார்த்தாலே போதும். வித் ரீரெக்கார்டிங் வித் எஃபெக்ட்ஸ் அவங்க படம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சென்சார் நார்ம்ஸ் பிரகாரம் விஷுவலாக ஏதாவது மக்களை சட்டத்தை மீறி ஏதாவது பண்ணியிருக்கோமா, இல்லை ரொம்ப வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கா, அதுதான் பார்க்க போகிறாங்க. அது மாதிரி கேட்டகரி இருக்குது. வயலன்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா AUA அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் ஃபிலிமுக்கு அவங்க நிறைய நார்ம்ஸ் வச்சுட்டாங்க, நிறைய கேட்டகரி வச்சுட்டாங்க. நம்ம அரசாங்கத்தை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸையும் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுன்னா, எங்களுக்கு தமிழ் சினிமா எடுப்பது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கிறது. அதனால் எங்களுக்கு இருக்க வரிகளை நீங்கள் குறைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க, இந்தியா முழுவதும் இன்கம் டேக்ஸ் GST நியாயமாக கட்டுறவங்களுக்கு இன்னும் ஃபெசிலிட்டிஸ் நம்ம இந்திய அரசாங்கம் பண்ணியிருக்குன்றது மக்களுக்கு சென்று அடையலை. ஸோ அந்த விஷயத்தை இந்த வருடம் கடைசியில் நம்ம ஏன் சொல்கிறோம்னா, அடுத்த வருடத்திலேருந்து மார்ச்சிலேருந்து ஆகுது நிறைய பெனிஃபிட்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கும் GST கட்டுறவங்களுக்கும் ஒரு கேட்டகரி, ஸோ அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க, ப்ரைவேட்டாக வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு கேட்டகரி. ஸோ இது மாதிரி மக்களுக்கு என்ன சம்பளம் வாங்கினாலும், எந்த பொருளை போய் அவங்க வாங்கினாலும், 5000 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கும் சரி, 5 லட்சம் சம்பளம் வாங்குறதுக்கும் எல்லா பொருளுக்கும் வரி இருக்குது. ஸோ நீங்கள் கடையில் போய் ஒரு செல்ஃபோன் வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டுக்கு ஒரு சாமான் வாங்கினாலும் சரி, இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் சரி, அங்கே ஒரு டேக்ஸ் போட்டுறாங்க. அந்த டேக்ஸ் அப்புறம் கணக்கிலே வராமல் திருப்பி சம்பாதனைக்கு ஒரு டேக்ஸ் என்னும்போது அதை முறைப்படுத்தணும்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களை இந்தியன் ஃபிலிம் மீடியா கிராஜுவேட்ஸ் லீகல் ஃபோரம் சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இந்தியா லீகல் ஃபோரம், இந்தியா ஃபிலிம் மீடியா கிராஜுவேட்ஸ் லீகல் ஃபோரம் சார்பாக இந்திய மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் சினிமாவை மட்டும் இல்லை, இந்திய சினிமாவை காப்பாற்றினால் ஒரு பல லட்சம் குடும்பங்கள் அதில் வேலை வாய்ப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. பல கோடி பேர் அதனால் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல பேர் கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. இன்றைக்கி சினிமாவோ டிவியோ இல்லைன்னா நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும். நாட்டில் நிறைய வயலன்ஸ் நடக்கும். இப்போ இவங்க தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது அந்த 3 மணி நேரம் ஜாதி மத பேதமே இல்லை, எல்லாரும் ஒன்று தான் அந்த தேட்டருக்குள்ளே. அதே போல் டிவி பார்க்கும்போதும் எல்லாரும் ஒன்று தான். ஸோ தமிழ் சினிமாவையும் பெரிய திரையும் சரி, சின்ன திரையும் சரி வாழ வைக்க வேண்டும் என்று பாரத பிரதமரை அன்போடு கேட்டுக்கிட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இணைந்து திரையுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாதனைகள் புரிய டாக்ஸ் எக்ஸம்ஷன், சப்சிடி இது போன்ற விஷயங்களை கொடுக்க வேண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். மீண்டும் ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள் பை கின்னஸ் பாபு கணேஷ்.